ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிஐ மேட்ச் நம்பர் 2 சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுமான மேட்ச் எங்கே நடக்குதுன்னா சேம் சார்ஜா கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை எடுத்துகிட்டு போகலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் யார் யாருக்கான எலிஜிபிள் இருக்கு, எந்த இடத்துல சிவிசி வர்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. அதே மாதிரி பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் கிடையே ரொட்டேஷன் பண்ணி அந்த பிளேயர்ஸை ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட், இதோடைய ப்ராக்ரஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோலயும் சொல்லியிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேலன்ஸ்டு ட்ராக்கா தான் இப்போ இருக்கு. நல்ல பேட்டினுக்கும் சப்போர்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ பவுலினுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம் அவங்க டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் நடந்திருந்தது. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவும் அதை நல்ல ஓவர் கம் பண்ணி விக்கெட் எடுத்திருந்தாங்க, அவங்களாலையும் அடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி மேட்சா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் இதுக்குள்ளதான் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஒன் சைடாவது பேட்டிங்ல இருந்து நெக்ஸ்ட் சைடு வர்றப்போ நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலினுக்கு மாற வாய்ப்பு அப்படின்னாலும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இப்ப பிடிக்கிற டீமுக்கு வேணா நீங்க பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டீம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. டோட்டல் மேட்சஸ் 242 இதுல 131 ஃபர்ஸ்ட் வின்னும், செகண்ட் வின் பண்ணவங்க 199 பண்ணிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 279 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் இங்க அது பேலன்ஸ்டு கண்டிஷனாவும் அந்த பிட்ச் மாறி இருக்கு. ஸோ 252 229 70 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. எபோவ் ஸ்கோர் 300 18 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த மேட்சோட ஸ்கோர் அந்த இடத்துல கம்மியாயிருது. ஸோ இங்க ஹை ஸ்கோர் 364 லோ ஸ்கோர் 54 இங்க ஸ்கோர் ஆயிருக்கு. ஆவரேஜா 222 240 வரைக்கும் இப்போதைக்கு வரதுக்கான இது இருக்க ஸ்கோர் வரதுக்கு வரலாம். லாஸ்ட் நடந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 106க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க 33 ஓவர்ல. ஆனா ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா அந்த 107 பாத்தீங்கன்னா 26 ஓவர்ல தான் அடிச்சாங்க. அவங்களுக்கும் அந்த வென்யூ ப்ராக்ரஸ் பவர் பிளேல விக்கெட் ஆனது போகுது. ஸோ இவங்க பவர் பிளேயை பொறுத்தவரை ரெண்டு பக்கமும் விக்கெட் போகுது. அதோட இதுவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ஸ்பின்னரை பொறுத்தவரை 8 விக்கெட் இங்க எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் ஃபரூக்கி மட்டும் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அடுத்து அவங்க இதுல நெகட்டிவ் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆப்கானிஸ்தானோட பாசிபிள் பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சேமா தான் இருக்கும். அவங்க அந்த வின் பண்ணதுனால அந்த டீமோடய போவாங்க. மேபி அவங்களுடைய ஸ்பின் இதுல வேணா வேற இது சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஆளை வேணா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கும் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க டீம்ல. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை கண்டிப்பா 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. மேபி பாத்தீங்கன்னா உல்டர் ஜேஸ்மித் 2 பேருமே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில இருக்கிறதுனால முல்டர் லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா ஜேஸ்மித்தை கூட தூக்கிட்டு எல் வில்லியம்ஸையோ இல்லைன்னா பிராட்மேனை கொண்டு பார்ப்பாங்க. இல்ல அடிஷ்னலா வேற ஒரு ஸ்பின்னர் இருந்தா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பொறுத்தவரை லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. 42 விக்கெட், ஃபேசர்ஸ் 33 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னருக்கும் ஈக்குவலா தான் விக்கெட் விழுது. ஸோ ஸ்பின்னர்ஸ் ரெண்டு இதுலயும் நார்மலா தான் அவங்களுக்கான அந்த ட்ராக் ஆனது இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேசர்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட கொஞ்சம் விக்கெட் விழுது, செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் கம்மியா விழுந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்குமான செகண்ட் மேட்ச். இப்போ இந்த மேட்சோடைய பிட்ச் ரிப்போர்ட் இது வரைக்கும் ஏன் லாஸ்ட் மேட்ச் பவுலினுக்கும் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா பிட்ச் சர்ஃபேஸ் போத் பேட்டிங் அண்ட் பவுலினுக்கும் சப்போர்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேட்டினுக்கு ஆயிருக்கு. ஆப்கானிஸ்தானும் நிறைய ரன் அடிச்சிருக்கிறாங்க. அது மேக்சிமம் கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம். இது ஆப்கானுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான். அவங்க நல்ல பிளே பண்ணுவாங்க. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா அவங்க அந்த இடத்துல நல்லா பண்ணிடுவாங்க. பவுலிங் ஃபேவருக்கு மூவ் ஆகும் போதும் ஆப்கானிஸ்தான் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியான கட்டத்தில் தான் இருக்கு. இது பேட்டிங் பக்கம் போனா மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்காவால பேட்டிங் பண்ணிட்டு பவுலிங்ல அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சும் ஆப்கானிஸ்தான் கிட்ட தான் மேக்சிமம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ட்ரீம் டீமுக்கு யார் யார் வருவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோடைய பொறுத்தவரை இந்த இன்னிங்ஸை பொறுத்தவரை மேக்சிமம் 1 விக்கெட் விழுது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கன்ஃபார்மா. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை 2 விக்கெட் அந்த இடத்துல விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ஆப்கானிஸ்தானும் பாத்தீங்கன்னா 25 ஓவருக்கு மேல போய் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேட்டினுக்கும் ஸ்ட்ரகிளா இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல வர பேட்ஸ்மேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம். ஸோ
நீங்கள் டாப் ஆர்டரில் வர பேட்ஸ்மேனை லீவ் பண்ணிட்டு கொஞ்சம் லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை எடுக்கிறது இந்த பிச்சுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பவுலர்ஸ் ரஷீத் கானுக்கும் ஃபரூக்கிக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதில் ரெண்டுமே பவுலிங் கேட்டகரியில் வந்து வர்றதுனால பவுலிங்கில் சிஓ விசிஓ கண்டிப்பாக வரும். அதில் யாருக்கு வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்று அடுத்த கேட்டகரியான ஆல்ரவுண்டர் இல்லைன்னா பேட்டருக்கு ரிஸ்க்கு போகிறதுக்கு ரிஸ்க்கு தான். ஆல்ரவுண்டர் இல்லைன்னா விக்கெட் கீப்பருக்கு கூட ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு. சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி நல்ல ஸ்கோர் செட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் அவங்க பக்கம் டீம் போச்சுன்னா. இல்லை அப்படின்னா ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலருக்கு தான் அதிகமான வர வாய்ப்பு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிளேயர்ஸால ஏன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய பிளேயர்ஸுக்கு வந்து பாலை நல்லா இன்ஸ்விங் பண்ணி கொண்டு வரவங்க கிட்ட அவங்களால பண்ண முடியல. இதை வந்து ரஷீத் கான் நல்லா பண்ணிட்டாரு, அதே மாதிரி ஃபரூக்கி நல்லா பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அந்த நியூ பவுலர் கசாஃபர் அவரும் நல்லா பண்ணிட்டாங்க. ஸோ இதே இன்னும் ஒமர் சாயும் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுலர்ஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பின்னை வந்து அவங்களால டேக்கிள் பண்ணி பிளே பண்ண முடியலை. ஏன்னா அந்த பாலை உள்ள கொண்டு வரவங்கள கஷ்டப்பட்டாங்க, அதே தான் இவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த பிச்சானது ஸ்பின்னுக்கு ஃபேவராக ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ரஷீத் கான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் அது எப்படியும் வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங்லையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்பின்னுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கும்னு. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சொல்லியிருந்தோம். செகண்ட் இன்னிங்ஸில் வர்றப்போ அவர் சிவிசி அளவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கம் பொறுத்தவரை மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணாருன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்சும் ஒரு சின்னதாக ஒரு விக்கெட் எடுத்தும் வந்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேரையுமே எடுக்கிறது சேஃபான டிசிஷனாக இருக்கும். குர்பாஸை பொறுத்தவரை அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா மட்டும் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இவரை லீவ் பண்ணிட்டு அடுத்து வர பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஆர் ஹசன்ட்டு புதுசா ஒரு பிளேயர் வந்திருக்காரு, நல்லா ஹிட் பண்ணி பிளே பண்றாரு. ஸோ அவரை நீங்க கிராண்ட் லீக்கு ரிஸ்கா ட்ரை பண்ணிட்டு விக்கெட் கீப்பர்ல யாரை எடுக்கலான்னு அடுத்த கேட்டகரி வரப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ சேஃபா இதுல இருந்து ரிஸ்கா 2 பேர் இதுல இருந்து ட்ரை பண்ணிக்கலாம். மேக்சிமம் இந்த கேட்டகரியை பொறுத்தவரை சில டைம் 2 பேருமே வராம போகலாம். அப்படி இல்லைன்னா இதுல இருந்து ஒருத்தங்க கண்டிப்பா வந்துருவாங்க. இப்ப சப்போஸ் இந்த மேட்ச் வந்து அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸா மாறலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபரூக்கி விக்கெட் எடுக்கிறத சவுத் ஆப்பிரிக்கால இப்ப பர்கரோ எல் வில்லியம்ஸோ ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த விக்கெட் வாய்ப்பு போகும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒமர் சாய் வந்து டீமுக்குள்ள வருவார். டீமுக்குள்ள ஒமர் சாய் வரலாம், இல்ல நபி வரலாம். ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒமர் சாயை நீங்க எடுத்தீங்கன்னா எந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கறத அந்த கேட்டகரி வரும்போது நான் சொல்றேன். அதே மாதிரி நபியை நீங்க எடுத்தீங்கன்னா எந்த பிளேயரை எடுக்க கூடாதுன்னு நான் அடுத்த கேட்டகரி சொல்றேன். இப்ப இதுல நீங்க இப்ப ஒமர் சாய் எடுக்கிறீங்கன்னா அடுத்த கேட்டகரி வரப்போ நான் யாரை எடுக்கலாம் அப்படிங்கறத இந்த இதுல சொல்றேன். இந்த சகாடி பொறுத்தவரை அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா பெட்டர் அவரை லீவ் பண்ணிடுறது வாய்ப்பா இருக்கும். நிகிடி ஃபரூக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கேப்டன் அளவுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா அவங்க ஓரளவு மேபி ட்ரீம் டீம் அளவுக்காவது வருவாங்க. செகண்ட் பவுலிங் போட்டா அந்த இடத்துல கொஞ்சம் டஃபா ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கும். அப்படி வர இடத்துல இந்த இடத்துல நீங்க ஒருத்தங்களை எடுத்தா போதும். நிகிடி போத் இன்னிங்ஸும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சேஃப் பிக்கு இவர் தான். ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா நீங்க எடுக்கலாம். இல்லைன்னா பெட்டர் அவரை லீவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து யாரை எடுக்கலாம்னா பர்கரையோ இல்ல எல் வில்லியம்ஸ் வராங்க, இவங்க சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டா அவங்கள நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்தவரை அவர் வந்து கொஞ்சம் அந்த இன்ஸ்விங்ல வீக்கா இருக்காரு. அதை நல்ல இவங்க பவுலர்ஸ் பண்றாங்க. ஃபரூக்கியா இருக்கட்டும், அதே மாதிரி ரஷீத் கானா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த நியூ பவுலர் கசாஃபரா இருக்கட்டும். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்து பண்ற பால்லாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ட்ரீம் டீம் வருவாரு, இல்லைன்னா அந்த இடத்துல அவரும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இதுல நிகிடியை கன்ஃபார்ம் பிளேயரா வச்சுக்கிட்டு சகாடியை செகண்ட் இன்னிங்ஸ்க்கு மட்டும் எடுத்தா போதும். நீங்க ஃபரூக்கியை எடுக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விக்கெட் கீப்பர் கேட்டகரியில
இந்த 2 பேர்ல யாரை ஃபர்ஸ்ட் இந்த மேட்சுக்கு எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பா ஸ்டப்ஸ் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா இவர் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துருவாரு. ஸோ நீங்க குர்பாஸுக்கு பதிலாக ஸ்டப்ஸை கூட ஒருத்தங்களை எடுத்துட்டு நீங்க ஆர்எஸ்எனை வந்து நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. அவர் லோ பிக்ல இருப்பாரு, மேபி அடிக்க வாய்ப்பு இருக்கும். குர்பாஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலே நீங்க பெட்டர் அவரை லீவ் பண்றது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா வேணா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பர்கர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா எப்படி ஃபரூக்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ லாஸ்ட் மேட்ச், அதே மாதிரி பர்கரோ இல்ல எல் வில்லியம்ஸோ இப்போ உள்ள வராங்கன்னா அவங்க 2 பேர்ல ஒருத்தங்க பெருசா பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு போகும். ஆர்ஷா பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா பெட்டர் அவரை லீவ் பண்ணிருங்க. ஆனா இந்த துபாய் கிரவுண்டை பொறுத்தவரை அவர் நல்லா தான் விளையாண்டுருக்காரு. ஸோ ஷகாடி ஆர்ஷால ஒருத்தங்களை எடுத்தா போதுமானது. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் நீங்க வேணா லீவ் பண்ணி பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த இதுல நபி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பிலுக்குவாயோவை லீவ் பண்ணலாம். சப்போஸ் இப்ப நீங்க பிலுக்குவாயோ இதுல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நபியை வந்து லீவ் பண்ற மாதிரி வரும். ஸோ ரொட்டேஷன் இவங்களுக்கும் நபிக்கும் ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேட்ச் பிராட்மேன் வராருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க அவரை ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா லீவ் பண்ணிருங்க. அதே மாதிரி நைப் முல்டர் பொறுத்தவரை இப்போ நீங்க முல்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா முல்டர் பேட்டிங் நல்லா பண்றாரு, கொஞ்சம் ஸ்பின் நல்லா பிளே பண்றாரு, மிடில் ஆர்டர்ல வராரு. அதே மாதிரி தான் ஒமர் சாயும் மிடில் ஆர்டர்ல பேட்டிங்ல வருவாரு, ஓவரும் ஓரளவு போடுவார். லாஸ்ட் மேட்ச் பெருசா பண்ணல, இந்த மேட்ச் பண்ணுவார். ஸோ இப்போ இது எப்படின்னா முல்டர் இல்லைன்னா ஒமர் சாய் இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை எடுக்கலாம், ஒருத்தங்களை லீவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒமர் சாய் அங்க எடுக்கிறீங்கன்னா இவரை கூட லீவ் பண்ணிடலாம். இல்ல இங்க இவரை எடுத்தீங்கன்னா அங்க ஒமர் சாயை வந்து லீவ் பண்ற மாதிரியான கட்டாயம் வரும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. நீப்பு பொறுத்தவரை அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாருன்னா கண்டிப்பா ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி பேட்டிங்கு போறாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க இவரை எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிடி சொர்சி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ஓரளவு நல்லா தான் பண்ணுவாரு. லாஸ்ட் டைம் மிஸ் ஹிட்டால அவுட் ஆயிட்டாரு. ஆனா இந்த மேட்ச் சின்னதா ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா கொஞ்சம் பெருசா அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. குர்பாஸுக்கு பதிலா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா ஆர்எஸ்எனை நீங்க இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்க. லோ பிக்ல இருக்காரு, டாப் ஆர்டர்ல வராரு, நல்லா ஹிட் பண்ண தான் பாக்குறாரு. ஸோ உங்களுக்கு லோ பிக்ல இருக்கிறதுனால கிராண்ட் லீக்கு இந்த மாதிரி ரிஸ்க் பிக்கை ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டகரியில இருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். நீங்க இவரை இதுல எடுக்கிறீங்கனால இவரை லீவ் பண்ணிக்கலாம். அடுத்து எல் வில்லியம்ஸ் உள்ள வராரு அப்படின்னா பர்கர் எல் வில்லியம்ஸ்ல ஒருத்தங்களை ட்ரை பண்ணா போதும். மேக்சிமம் எல் வில்லியம்ஸ் எடுக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அடுத்து இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டின்ங்கிறவங்க கண்டிப்பா இந்த மேட்சும் ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அதுவும் நல்ல பாயிண்டோட ட்ரீம் டீம் வருவாங்க. இந்த கசான்சர் பாத்தீங்கன்னா எதனால அவங்க பால்ல நிறைய பேர் அவுட் ஆயிருக்கிறாங்கன்னா பாலை நல்ல ஸ்பின் பண்ணி உள்ள கொண்டு வராரு. இந்த ரவிச்சந்திரா ஸ்வின் போடுற மாதிரி நிறைய பால் துஸ்ரா பால் அந்த மாதிரியான இதை ஸ்விங் பண்ணி நல்ல கொண்டு வராரு. அதை வந்து எல்பிடபிள்யூ ஆயிடுது. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லா பாலும் ரொம்ப லோவர் பிச்சு, லோவர் டெலிவரி, லோவர் குத்தி லோவரா வரும்போது அவங்க பேட்ல பட முடியாம எல்பி ஈஸியா ஆயிடுது, போல்டாவும் ஆயிடுது. ஸோ அது வந்து பண்றதுனால திரும்பியும் ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இவர் எல் வில்லியம்ஸ் இந்த கேட்டகரியிலே இல்லைன்னா இந்த 2 பேரை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கரோட்டிய வேணா ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. இந்த வென்யூல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ இவர் லோ பிக்ல இருப்பாரு. இவங்கெல்லாம் உடைய பெர்சன்டேஜ் எல்லாம் ஏறிடுச்சு. ஸோ இவரை நீங்க ரிஸ்கா வேணா கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேட்டகரியில பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இது நீங்க யாரை எடுக்கலாம் அப்படின்னா இந்த கசான்ஃபர் அதே மாதிரி ஃப்ரூட்டின், இதுதான் 2ம் சேஃப் பிக்கு. நீங்க கிராண்ட் லீக் ரிஸ்கா எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த கரோட்டிய ட்ரை பண்ணுங்க. ஆர்எஸ்எனை குர்பாஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல தூக்கிட்டு நீங்க இவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேக்சிமம் ஒரு 2 to 3 பேர் இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வர ஆப்ஷன் இருக்கு. யார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷீத் கான் போத் இன்னிங்ஸும் வர வாய்ப்பு இருக்கு. அவர் கூகுளி பண்றதுல அவங்களால பண்ண முடியல. ஸோ அவரால் விக்கெட் கண்டிப்பா எடுக்க முடியும். இதே ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் சீக்கிரமாவே ஸ்பின் டெலிவரி பண்ணிருந்தாருன்னா கண்டிப்பா அவங்க அந்த விக்கெட் எஃபால அவரே எடுத்திருப்பாரு. ஸோ 2 இன்னிங்ஸ்லயுமே அவர் மஸ்ட் பிக்ல தான் இருப்பாரு. ட்ரீம் டீம் அளவு வந்துருவாரு. கேப்டன் வைஸ் கேப்டன் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் வரதுக்கு அதிக வாய்ப்பு.
குர்பாஸ் வந்து சிவிசி வர்றதுக்கெல்லாம் கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டினுக்கு சப்போர்ட் ஆனால் மட்டும்தான் அவர் வருவார். மார்க்கம் சின்னதாக ட்ரீம் டீம் வந்துருவார், அதில் எந்த வித இதுவும் இல்லை. பாலை ரொம்ப அவர் ஸ்பின் பண்ண மாட்டார். ஸோ விக்கெட் ஃபால் 1 or 2 விக்கெட் தான் அவருக்கு கிடைக்கும். க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா சிவிசி வர்றதுக்கான ஆப்ஷன் இவருக்கு இருக்கு. ஸோ ஒரு ட்ரீம் டீமாவது பிளேயரை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பர்கர் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா இந்த ஃபரூக்கி மாதிரி இவங்க டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கு. ஸோ ரிஸ்கான சிவிசி தான். எப்படி லாஸ்ட் மேட்ச் நான் ஃபரூக்கிக்கு நம்ம டீம் டெலிகிராம்லையும் கொடுத்துருந்தேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோலையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பர்கர். சப்போஸ் அந்த இடத்துல எல் வில்லியம்ஸ் வராங்க அப்படின்னா நீங்க 2 பேருக்கும் ரொட்டேஷன் பண்ணி இசிவிசி ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த நைபுக்கு சில டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்றாருன்னா ஒரு விசி அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீடி போத் இன்னிங்ஸும் முக்கியம் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா சிவிசி வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஃபரூக்கி லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு வந்துட்டாரு. மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வரலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா பெட்டர் லீவ் பண்ணிட்டு நீங்க நம்ம சொன்ன பிளேயரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச்ல இவரு ஒரு ரிஸ்க் சிவிசி. இவர் வந்து இந்த கிரவுண்ட்ல நல்லா போட்டிருக்காரு. ஆனா லாஸ்ட் மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா கொடுக்கல. மேபி கிராண்ட் லீக்கு 1 or 2 நீங்க பிளேயரா எடுத்துக்கலாம், இல்ல ரிஸ்க் சிவிசியா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரூட்டின் கசான்ஃபரையும் சிவிசி கேட்டகரியில ட்ரை பண்ணலாம். ஸ்பின் 2 பேருக்கும் ஆப்டா செட் ஆகுது. இந்த கசான்ஃபர் கேப்டன் அளவுக்கு இந்த மேட்ச் திரும்ப வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 50 பெலோ கண்டிப்பா எப்படியும் ஒரு 4 to 5 பேர் இல்லைன்னா 4 to 3 பேர் ரிப்பீட்டடா வருவாங்க. ஸோ பவுலிங் பக்கம் தான் போகுதுன்னா கண்டிப்பா 4 to 5 பேர் வருவாங்க. ஸோ அந்த 4 to 5 பேர் யாரெல்லாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பிளேயர்ஸை யாரெல்லாம் ரொட்டேஷன் பண்ண சொல்லியிருக்கிறோம், யாரெல்லாம் வந்து லோ ஆவரேஜில் இருக்காங்க அவங்கள எடுக்க சொல்லியிருக்கிறோமோ அவங்கள வச்சுட்டு டீமை மேக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.